Morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 2 grouping technique பயன்படுத்தி 2 marks 3 marks உள்ள கலெக்ட் பண்ணி நான் செய்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இதை நீ பார்த்துக்கோ. ஈஸி டு பாஸ். ஓகே, ஆமாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை பாஸ் ஆகிறதுக்கு. முதல்ல அதை முடிவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மார்க்குக்கு 60 மார்க்கு, அதுக்கு அடுத்து சென்டம் அப்படி ட்ரை பண்ண பாரு. ஓகேயா, குட். தெரிஞ்ச சம் முதல்ல அட்டன் பண்ணு. ஆர்டராக தான் எழுதுன அவசியம் இல்லை. கொஸ்டின் நம்பர் பார்ட் நம்பர் கரெக்டாக கொடுத்து எழுது, சரிங்களா? அதே மாதிரி ஒன் வேர்டு வந்து ஆன்சருக்கு ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதணும். ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நீட்டாக இது பண்ணு. ரெஃபருக்கு வந்து ஒவ்வொரு டீச்சரை பொறுத்து சொல்லுவாங்க, அதை நீ உன்னுடைய விருப்பம். என்னுடைய பசங்களுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது வந்து லாஸ்ட் பேஜில் செஞ்சு ரெஃபருக்குன்னு டாபிக் கொடுத்து எல்லாமே செஞ்சுக்க, கடைசியில் அடித்து விட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த ஒரு பண்டல்லையே, அந்த இதுலேயே ஒன் பேப்பர் கொடுத்துருப்பாங்களே, செட் ஆஃப் பேப்பர்ஸ், அதிலே செய்ய சொல்லிடுவேன். சில டீச்சர்ஸ் வந்து கீழே செய்யுங்க இல்லை சைடில் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரியாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறனால அப்படி செய்கிறது. உனக்கு எது விருப்பமோ அவங்க டீச்சர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்க, சரிங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா பேஜ் நல்லாயிருக்கும், இடையிடையில் அடிச்சிருச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் அப்படின்ற கருத்தில் நான் அப்படி சொல்லுவேன். லாஸ்ட் பேஜில் செஞ்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவேன் 10th 11th 12th. சரி, ரைட். இப்போ நான் வந்து ஸ்கொயர் ரூட் அப்படின்ற சம்மு, தமிழில் வர்க்க மூலம் அப்படின்னு சம்மு சொல்லி கொடுக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு சம் என்ன இருக்குது அப்படின்னா 4 + 3i அப்படின்னு இருக்குது. செகண்ட் சம் என்ன இருக்குது அப்படின்னா -6 + 8i இருக்குது. தேர்ட் சம் என்ன இருக்குது அப்படின்னா -5 - 12i அப்படின்னு இருக்குது. ஃபோர்த்து சம் என்ன இருக்குது அப்படின்னா 6 - 8i அப்படின்னு இருக்குது, சரிங்களா? ரைட். இதை வந்து நான் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண அப்படின்னா இந்த கணக்கை முதல்ல நான் a + ib அப்படின்னு செட்டில் எடுக்கிறேன். எல்லாத்துலேயுமே a + ib அப்படின்னு சொல்லி ஈக்குவல் பண்ணுறேன். a + ib அப்படின்னு டினோட் பண்ணுறேன். அப்போ ஏ என்ன வரும் அப்படின்றது தெரியணும், சரிங்களா? இன்னமும் டினோட் பண்ணோம்னா இதை ஈக்குவல் டு இசட்னு டினோட் பண்ணிக்கலாம், இதை ஈக்குவல் டு இசட்னு டினோட் பண்ணிக்கலாம், இதையும் ஈக்குவல் டு இசட்னு போட்டுக்கலாம், இதையும் ஈக்குவல் டு இசட்னு போட்டுக்கலாம். அப்படியே கணக்கை நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னடா ரிவர்ஸ் எழுதியிருக்கார் சார் நினைக்க வேண்டாம். கொடுக்கப்பட்ட கணக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸை வந்து a + ib ஃபார்ம், அதை இசட்னு எடுத்திருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு இப்போ ஏ வேணும் அப்படின்னா -15, பி வேணும் அப்படின்னா -12, மாடுலஸ் இசட் வேணும் அப்படின்னா √a² + b², அப்போ √12² -15² 225 + 144 ஈக்குவல் டு என்ன வரும்? 9 6 என்ன வருது? 9 வருது, 6 வருது, அடுத்து என்ன வருதுடா தம்பி? 3 வருது. 3 6 9. அப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. என்ன 17 × 17 என்ன வரும் அப்படின்ட்டு பாரு, இல்லை 27 × 27 என்ன வரும்னு பாரு. பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. ஏன்னா கடைசியில் 9 வரணும், இல்லை 3 × 13 × 13னா 169 வரும். அப்போ 7 7s are 49, ரிமைண்டர் 4, 1 7s are 7, 11, 7 1. அப்போ என்ன வருது? 9 6 3. 2 வருதா 6 வருதா? 7 1 8 அடா தம்பி, சாரி 8 2 89 வருது. அதனால் இதை பொறுத்த மட்டும் 15 × 15 225, 12 வந்து 140, 15 இல்லையே 5டா தம்பி, சாரிடா. இந்த இடத்துல என்ன இருக்குது பாரு, 5 இருக்குது. சாரி, அதான் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுனாலே பிரச்சனை தான். அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனிச்சுக்கிறோம். அதை தப்பாக எழுதியிருக்கோமா திருப்பி செக்அப் பண்ணிக்கோ. 25 அப்போ என்ன வந்துடும்? 169 வந்துடும். அப்போ ஈஸியாக எழுதி எடுத்துக்கலாம். 13 169 வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? 13 தான் மாடுலஸ் இசட் அப்படின்னு அர்த்தம். மாடுலஸ் இசட்டுக்கு இதுதான் அர்த்தம். இப்போ ஒவ்வொரு கணக்கு அதே தான் செய்ய போகிறேன்.
அப்போ A is equal to 4, B is equal to 3, சரியா? மாடுலஸ் Z is equal to root of 4 square plus 3 square equal to 16 plus 9 root of 25, வெளியில் எடுத்தா 5. அதே மாதிரி இதில் எழுதையில் A equal to -6, B equal to 9, modulus Z is equal to root 6 square 36, 8 square 64, root 100, வெளியில் எடுத்தா 10. சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே போகிறேன் கணக்கு. அதே மாதிரி A is equal to 6, B is equal to -8, modulus Z is equal to root of A square 36 plus 64, 8 square 64 equal to root 100, வெளியில் எடுத்தா 10. இப்போ நம்ம கணக்கு எழுத போகிறோம். root of A plus IB equal to plus or minus whole bracket modulus Z plus eta by 2 whole root plus A. சரியா? அடுத்து ப்ளஸ்ஸு மறந்துடாது, ப்ளஸ் எனக்குள்ள modulus Z minus A divided by 2 whole root of, இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ்னு நீ போட்டுக்கலாம். போட்டுட்டு ஐ அதை எழுதிக்கோ. என்ன எழுதிக்கிறோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு ஐபி பை மாடுலஸ் பி அப்படின்னு வேணால் எழுதிக்க. புரியுதா சொல்கிறது? அப்போ பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. அப்போ இதில் என்னென்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? மாடுலஸ் இசட் வந்து 5, சரியா? ப்ளஸ் ஏ ஹோல் டிவைடட் பை 2 ரூட் ஆஃப் ஹோல் ப்ராக்கெட் ப்ளஸ் ஆர் மைனஸ், சரிதானே? ஹோல் ப்ராக்கெட் ப்ளஸ் ஆர் மைனஸ், ஹோல் ப்ராக்கெட் ப்ளஸ் ஆர் மைனஸ். சரி, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டுட்டு வா, அவசரப்படாத. ரைட். நெக்ஸ்ட்டு ஐபி மாடுலஸ் பி. இது பிக்கு என்ன எழுதிருக்கோம்? ஐபின்றது பிக்கு வந்து 3, சரிதானே? மாடுலஸ் பின்றது என்னதான்? 3 தான். அப்போ கேன்சல் ஆயிரும் பி. ஆனால் பிக்கு என்ன? பி ப்ளஸ் பி தான். அப்போ ப்ளஸ்ஸு அப்படின்னு போட்டுடலாம். ப்ளஸ்ன்னு போட்டு ஐ போட்டுடலாம். பிபி கேன்சல் ஆயிரும். பிக்கு என்ன இருக்கோ சிம்பிள் அது நடுவில் வந்துடும்டா இந்த இடத்துல. அதனால தான் இந்த இடத்துல நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டாலும் சரி, ப்ளஸ்ன்னு போட்டு எழுதினாலும் சரி, மைனஸ்ன்னு போட்டு எழுதினாலும் சரி, ஆனால் இந்த இடத்துல பிக்கு என்ன இருக்கோ அந்த சிம்பிள் நடுவில் வந்துவிடும். இதுவும் ப்ளஸ்ஸில் தான் வரும். பார்த்துக்க வேணா. இதுதான் மைனஸில் வரும் நடுவில், இதுவும் மைனஸில் நடுவில் வரும். இந்த இடத்துல சொல்கிறேன். ஏன்னா பியும் மாடுலஸ் பி கேன்சல் ஆயிரும். பியும் மாடுலஸ் பியும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இதில் ப்ளஸ் வந்துருக்கா ப்ளஸ் 3ன்னு வந்துருச்சு பாரு. 3 வராது முன்னாடி, 3 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒரு ரூட் போடுறேன். போட்டு ஹோல் ப்ராக்கெட் 5 தான், மைனஸ்ன்றிருக்கு 4/2. அவ்வளோதான் ஆன்சர் எடுக்கிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹோல் ப்ராக்கெட் 5 4 9/2. சரிதான் நான் சொல்கிறது? 9/2, 9/2 ஹோல் ரூட் ப்ளஸ் ஆர் ப்ளஸ்ஸு ஐ என்னடா தம்பி வந்துடும்? 1/2 வெளியில் எடுக்கிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த கணக்கு எழுதிக்க 4 + 3i ரூட் வெறும் 3/√2 ப்ளஸ்ஸு ஐ 1/2 விச் இஸ் ரிக்வயர்ட் ஸ்கொயர் ரூட். புரியுதான்னு பார்த்துக்க. சேம் இதே ஃபார்முலா தான் மெயின்டைன் பண்ணுறேன். அதனால் ஒரே ஃபார்முலாவை திருப்பி எழுதாமல் பார்த்துக்கோ. ரைட். -8 + 6, 8 ப்ளஸ்ஸு -6 + 8i equal to plus or minus modulus Z 10 ப்ளஸ்ஸு அங்கே -6 இருக்கனால நம்ம -6 போட்டுடலாம் by 2. சரிங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் IB by modulus B ஹோல் ப்ராக்கெட், சரிதானே? இதுக்கு ரூட் பார்த்து பொறுமையாக. இதுக்கு ஒரு ரூட் 10 மைனஸ் இந்த மைனஸ் இருந்தால் 6/2. அவ்வளோதான்.
இப்போ மினிமைஸ் பண்ணுறோம், இது கேன்சல் ஆயிரும். சரியா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 minus 4/2 2 ரூட் ரைட்டானா? அடுத்து இதில் என்ன போட்டுக்கலாம்? ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போடையில் நம்மளுக்கு பிக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டால் போதும். பிக்கு என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு. ப்ளஸ் இதில் என்ன ஆயிரும்? 10 16/2 அடித்தா என்ன வந்துடும்? √8. முன்னாடி ஐ சரியான்னு பார்த்துக்க. 16 அடித்தா இது வெளியில் கொண்டு வா. வெளியில் கொண்டு வா அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 ப்ளஸ் √8 வந்து 4 2s are 8 பிரிக்கலாம். அப்போ 4 வெளியே வந்தால் 2, ஒரு 2 வெளியில் வராது. ஐ விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. டிஸ்கஸ் பண்ணு பைலல்கிட்ட. இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கணக்குகள் சொல்லிட்டேன். நிதானமாக செய். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட், தமிழில் வர்க்க மூலம். அதே மாதிரி தான் ரூட் ஆஃப் -5 -12i equal to plus or minus whole bracket modulus z minus a plus அப்போ -5/2 plus or minus i b வந்து மைனஸ் அப்படின்றனால இதில் -i12/12 அடிச்சிடலாம். சரிங்களா? ரூட் ஆஃப் இங்கே அதே மாதிரி 13 + 5/2 அவ்வளோதான். நிதானமாச்சு. ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 13 8/2 சரிதானே சொல்கிறது? 8/2 ரூட் ஆஃப் மைனஸ் ஐ 18/2. ஓகே, குட். ப்ளஸ் ஆர் மைனஸ் அடித்தோம்னா 2 2s are 4 4 2s are 8 வெளியில் எடுத்தால் 2 மைனஸ் ஐ 9 2s are 18 வெளியில் எடுத்தால் 3 which is required answer. நெக்ஸ்ட்டு 6 minus 8i equal to plus or minus whole bracket 10 minus 6 plus 6/2 square root of plus or minus I b8 by minus அது வெறும் 8 போட்டால் போதும் மாடல்ஸ்னால ரெண்டையும் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 minus 6/2 அவ்வளோதான். ப்ளஸ் ஆர் மைனஸ் 16/2 மைனஸ் ஐ 4/2 அடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் √8 மைனஸ் ஐ √2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 2s are 8 2√2 மைனஸ் ஐ √2. புரியுதான்னு பார்த்துக்க. விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். சிம்பிளாக போடணும். இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க் உள்ள கணக்குகள். முன்னாடிலாம் 6 மார்க் உள்ளது. ஸ்கொயர் ரூட் பெருசாக போகும். இப்போ வந்து நம்ம நியூ போர்ஷனுக்கு தகுந்தாப்புல நாங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ இதை செஞ்சு பாரு. சின்ன சின்ன கணக்குகளாக செஞ்சு பார்த்து நம்மளுடைய இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 60% எடுக்கிறதுக்கான முயற்சியில் எல்லாருமே எடுக்கணும். அவன் தான் புத்திசாலி. பார்த்துக்க சொல்லிட்டேன். இது ஸ்கொயர் ரூட்டில் இது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஃபஸ்ட்டுன்னு வேணால் வச்சுக்கோ. அதில் வந்து ஃபஸ்ட்டு அதுன்னு வச்சுக்குவோம். அதில் வெக்டாரில் ஆனால் எத்தனை வீடியோஸ் வருதுன்னு தெரியல. அதனால் 1 2ன்னு போடுறேன். ரைட். நெக்ஸ்ட்டு